வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் 2025 நீட் கெமிஸ்ட்ரியில் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த் ஆஃப் த கிவன் அமீன் இஸ். ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, என் மெத்தில் அனிலீன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மெத்தில் அப்படிங்கிறது CH3 குறிக்குது. மெத்தில் அப்படிங்கிறது CH3 குறிக்குது. இந்த CH3 இல்லைன்னா இந்த இது அனிலீனாக இருக்கும். அப்போ அனிலீனில் என்ல மெத்தில் இருக்கு, அப்போ என் மெத்தில் அனிலீன். அடுத்தது பென்சீன் அமீன். அப்போ பென்சீன் அமீன் சொல்லக்கூடிய அனிலீனை கொடுத்துருக்காங்க, பென்சீன் அமீன். அடுத்தது எத்தில் அமீன் சொல்லக்கூடிய ஈத்தனமைனை கொடுத்துருக்காங்க, ஈத்தனமைன். அடுத்தது என் எத்தில் C2H5, என் எத்தில் ஈத்தனமைன், அதாவது அமினோ ஈத்தேன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த கரெக்ட் ஆர்டர் ஆஃப் டிக்ரீசிங் பேசிக் ஸ்ட்ரென்த், இதில் 4ல் யாருக்கு பேசிக் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. பேஸ் அப்படின்னா நைட்ரஜனில் ஜோடி எலக்ட்ரான் இருக்கும், 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அந்த 2 எலக்ட்ரான்ஸை ஈஸியாக கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால், ஒரு புரோட்டானை கொடுத்தது அப்படின்னா இது ஸ்ட்ராங் பேஸ். அவ்வளோ ஈஸியாக கொடுக்கல அப்படின்னா அது வீக் பேஸ். இப்போ இந்த அனிலீனில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜோடி எலக்ட்ரானு இந்த ரிங்கு உள்ளே வந்துடும். அப்போ அவ்வளோ ஈஸியாக கொடுக்க முடியாது. அப்போ இந்த 4ல் ரொம்ப வீக் பேசிக் ஸ்ட்ரென்த் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சீன் அமீன் சொல்லக்கூடிய இந்த அனிலீன் தான். அதுக்கு அடுத்தது அடுத்த இடம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கானது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அல்கைல் குரூப் இருக்கக்கூடிய இந்த செகண்டரி அமீன்னு சொல்லக்கூடிய இந்த என் எத்தில் ஈத்தனமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ யார் லீஸ்ட்டு, யார் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரு அல்கைல் குரூப் இருந்தால் அப்போ அதோட பேசிக் ஸ்ட்ரென்த்து 2 கம்மியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் யார் அப்படின்னா என் எத்தில் ஈத்தனமைன். அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் யார் அப்படின்னா ஈத்தனமைன். அதுக்கு அடுத்த ஸ்ட்ராங் யார் அப்படின்னா என் மெத்தில் அனிலீன் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஏன்னா இதுவும் ரிங்குக்கு கொடுக்கும், எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். இருந்தாலும் மெத்தில் குரூப்பு +I குரூப்பு, அதனால் தாண்ட இருக்கிற டென்சிட்டியை இந்த அமீனுக்கு கொடுக்கும். அது மூலிமா ஈஸியாக வரக்கூடிய புரோட்டான்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸை கொடுக்கும். அப்போ ஸ்ட்ராங் பேஸை என் எத்தில் ஈத்தனமைன், அதுக்கு அடுத்த இடம் ஈத்தனமைன், அதுக்கு அடுத்த இடம் என் மெத்தில் அனிலின், அதுக்கு அடுத்த இடம் பென்சீன் அமீன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ சொல்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அப்போ என் எத்தில் ஈத்தனமைன் இஸ் கிரேட்டர் தென் ஈத்தனமைன் இஸ் கிரேட்டர் தென் என் மெத்தில் அனிலின் இஸ் கிரேட்டர் தென் பென்சீன் அமீன் அப்படின்னு வரும். சரிங்களா? இது நீட் 2025 கேட்ட ஒரு கெமிஸ்ட்ரி கொஸ்டின். ஓகேங்களா? தேங்க்யூ.